உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்தது தான். ஏன்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு இது குறைவு. ஏன்னா விக்கிரவாண்டியோடைய அவருடைய முதல் பொதுக்கூட்டம்னு வச்சது விக்கிரவாண்டி. அந்த விக்கிரவாண்டியோடைய பொதுக்கூட்டத்துக்கு போகக்குள்ளேயே நெறைய ஆக்சிடென்ட் விபத்துல நெறைய பேர் உயிரிழந்தாங்க. அந்த கூட்ட நெரிசல்ல நெறைய பேர் மயக்கம் போட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இன்னொரு இடத்துல வச்சாங்க. அந்த இடத்துலயுமே அந்த மாரி பிரச்சனை வந்துச்சு. அப்படி இருக்கக்குள்ள, இவங்க வாகனத்துல பரப்புரைன்னு போகக்குள்ள அந்த இடத்துல இந்த நம்மளுடைய தொண்டர்கள்னு பார்க்கணும். அவரு சொல்றாரு, சகோதரர்களே சகோதரிகளே, எங்களை கத்தாதன்றாரு. ஆனா அவர் கத்துவாரு. எங்களை கத்தாதன்ட்டு அவர் கத்துவாரு. சகோதரர்களே சகோதரிகள் என்றார். உண்மையிலே சொல்லணும்னா சகோதர சகோதரிகளை எப்படி வழி நடத்தணும்? ஒருத்தர் மேல ஏறாத, டே நில்லு, உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்கு ஏறுற, துண்டை எதுக்கு நீ மேல போடுற, துண்டை போடாத, அது மதிக்கக்கூடியது. எங்களுடைய கட்சி கொடி ஒண்ணு கீழே விடாது. கீழே விழுந்தா நாங்க எங்க உயிரை கீழே வெட்டதுக்கு சமம். ஏன்னா இது விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்டது. சும்மா அந்த திமுக கொடி அதிமுக கொடி போலலாம் நாங்க விட மாட்டோம். எந்த கொடியும் கீழே விழும், மண்ணில் விழும். ஆனா எங்க கொடி விழாது. எப்படி இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்களோ அது போல நாங்க தமிழக விடுதலைக்காக பாடுபடுவோம். நான் உண்மையிலே சொல்லணும்னா நான் இது எதிர்பார்த்தது தான். 49ன்றது எனக்கு குறைவா தான் தோணுது. இன்னும் போக போக அது இழப்புகள் அதிகமாகும். விஜய் கட்சிக்கு ஆகாது, அந்த பர்டிகுலரான அந்த குடும்பத்துக்கு ஆகும். விஜய் கட்சிக்கு இது இழப்பே கிடையாது. என்ன ஒரு 50 ஓட்டு போயிடுச்சு, 50 ஓட்டு எதுல வேணாலும் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு நினைச்சுக்குவான். இல்ல அதுதான் 50 ஓட்டு தான். ஆனா இருந்தாலும் அந்த அந்த குடும்பத்துக்கு தான் இழப்பு. பெரிய பேரிழப்புனா அந்த குடும்பத்துக்கு நிறைய பேரிழப்பு. அதுதான் அவங்க அப்பங்க அம்மா 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த அந்த தாயோடைய கண்ணீருக்கு விஜயால பதிலே சொல்ல முடியாது. ஆமா, அதுதான் நான் எதிர்பார்த்தது தான். நான் உண்மையிலே சொல்லணும்னா நான் ஒரு கூட்டத்துக்குமே நான் எதிர்பார்த்தது தான். விக்கிரவாண்டியில ஆரம்பிச்சு இப்ப இதுல முடிஞ்சிருக்கு. இது தொடரும், கண்டிப்பா தொடரும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். விஜய் பின்னாடி போகிறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு அவங்க நல்ல தெளிவோடு தான் போகிறாங்களான்னு தெரியல. இளைய பிள்ளைகள் இந்த மாதிரி போகிறது ரொம்ப தவறான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, எல்லாரை பொறுத்த வரைக்குமே இளைய பிள்ளைகள் இப்படி போகிறது ரொம்ப தவறான விஷயம். இப்போ இங்கே நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சொன்ன வார்த்தைகளில் ஏதாவது ஒன்றாவது நம்ம மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அத்தனையும் ஒவ்வொரு விஷயமும் அண்ணன் சொல்கிறது அத்தனையும் மக்களோட நலனுக்கானது மட்டும்தான். சீமானண்ணன் சொல்கிறது கிண்டலும் கேலியும் பண்ணுறதுக்கு தான் விஜய் கட்சி உருவாயிருக்குதுன்னு நான் சொல்கிறேன் 100%. ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு கேவலமாக, எவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக பேசுகிறா ஒரு செந்தமிழன் அண்ணனை, சீமானண்ணனை. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அருவருப்பாக தோணுது. அவங்க அந்த கட்சியில் இப்போது விஜய் அண்ணன் கண்டிப்பாக அவங்க அந்த இளைய பிள்ளைகளுக்கு சொல்லணும், இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னுட்டு. அந்த பொண்ணு பேசுகிறா, ஆனால் அந்த பொண்ணுக்கும் சேர்த்து தான் எங்கள் அண்ணன் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத அவள் உணரணும். இவ்வளோ தவறான ஒரு கொள்கையை கொண்டு போகிறாரு விஜய். அதை அவர் தான் சொல்லி புரிய வைக்கணும். அவருக்கே புரியல, அப்புறம் அவர் எப்படி அவங்களோட ஆமாம்மா நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு இப்போ அண்ணன் சொல்லி தான் எனக்கே அது தெரியுது. அது அவங்களோட அவங்க குடும்பத்தை நினச்சி பார்க்காம அவங்க போயிருக்காங்க. போன இடத்துல ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். இல்லை, இறந்துட்டாங்க. இது அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. அதை விஜய் கட்சிக்கு பேரிழப்பு. அது விஜய் கட்சிக்கெல்லாம் பேரிழப்பு கிடையாது. இல்லை, விஜய் கட்சிக்கெல்லாம் பேரிழப்பு கிடையாது. இது அவங்க குடும்பத்துக்கு தான் இழப்பை தவிர விஜய் கட்சிக்கெல்லாம் இழப்பு கிடையாது. விஜய்க்கும் இது இழப்பு கிடையாது. விஜய் கட்சிக்கும் இழப்பு கிடையாது, விஜய்க்கும் இழப்பு கிடையாது. அவங்க குடும்பத்துக்கான இழப்பு தான் இது. விஜய் நடத்துறது ஒரு கட்சியே கிடையாது. இதை புடுறா, இல்ல அவர் என்ன பண்றாரு, விஜயை நம்பி இத்தனை கோடி மக்கள், இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இளைய பிள்ளைகள் போறாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு அக்கறை கூட இல்லாம என்ன பண்றாரு அவரு, ஒரு ஆர்வத்தோட கையை காமிக்கிறாங்க. நம்ம தலைவர்னு நம்பி பார்க்கும்போது அப்படியே இப்படின்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியல எனக்கு. அப்ப என்ன நம்பி ஏன் நீங்களாம் இப்படி வந்திருக்கிறீங்க, முட்டாள்தனமா வந்திருக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்புறம் இன்னொரு அந்த பொண்ணு பேசிச்சின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பொண்ணு பேசுறது மிக மிக தவறான ஒரு செயல்பாடு. அப்போ உங்களோட லட்சணம் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத அந்த பொண்ணோட வார்த்தைகள்லேருந்தே, அந்த பொண்ணு மட்டும் இல்லை நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறாங்க. அவங்க செய்கிற கிண்டலும் கேலியும் அண்ணனை நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான பண்ணலை,
அவங்களவே அவங்க பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஏமாற்றத்தை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. அது ஏற்புடையதில்லை. இது பார்த்தீங்கன்னா கரூரில் பார்த்தீங்கன்னா நடந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு 42 பேர் பலின்னு சொல்லி இப்போ தான் தகவல் வந்தது. இது பார்த்தீங்கன்னா ஏற்புடையதில்லை. இந்த கூட்டத்தை தவிர்த்திருக்கலாம், இல்லாட்டி வேற ஒரு நாள் திட்டத்தை மாற்றிருக்கலாம். நம்ம கூட்டம் சேர்க்கறதெல்லாம் பெருசு இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும். கூட்டத்தை எப்படி சேர்க்கணும், எந்த வரைமுறையில் கொண்டு வரணும், அது எப்படி நடத்தி காட்டணும் அப்படிங்கிறது வேணும். நீங்கள் கேரமில் சேஃபாக இருக்கீங்க, உங்களை சுற்றி இருக்கவன் எப்படி இருக்கான் அதையும் பார்க்கணும்ல. எல்லாமே பாமர மக்கள் தான். அதே கொஞ்சம் வருத்தமான பெரிய விஷயம் தான். இல்லை இது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அரசியல் வாழ்க்கைங்கிறது 26 தான் தெரியணும். 26 அவர் தனிச்சு நிற்கணும், அதுதான் எங்களுடைய ஆசை. தனிச்சு நின்று அவருடைய ஓட் பேங்க் அவர் காட்டணும். அவர் எல்லாத்தையும் போல கூட்டணி வச்சு இல்லை கண்டிப்பாக மக்களை சந்திக்கணும். ஒரு கட்டுப்பாடு வேணுங்க. ரசிகர்களும் ஒரு கட்டுப்பாடு வேணும், தலைவனுக்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும். ஒரு தலைவன் வழி நடத்துறவன் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் சொன்னால் ரசிகர் கேட்கணும். அது ரசிகர்னு சொல்ல முடியாது, தொண்டன் தான் சொல்லணும். அவங்க தொண்டன் சொன்னால் தலைவன் கேட்கணும், தலைவன் சொன்னால் தொண்டன் கேட்கணும். அது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் சீமானை பார்த்து கற்றுக்க சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் சொன்னால் அத்தனை பேரும் கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம தம்பிகள் சொன்னால் அண்ணன் கேட்பாங்க. அண்ணனை போய் நாங்கள் ஈஸியாக சந்திச்சு பேச முடியும். அதே மாதிரி நம்ம விஜய் பேச முடியாதுங்க. இரண்டாம் கட்ட தலைவரே பேச முடியாது. இரண்டாம் கட்ட தலைவரோட நாங்கள் ஒன்றா உட்காந்து தேநீர் குடிப்போம். இதெல்லாம் எங்கள் கட்சியில் சகஜமாக நடக்கிறது தான். இன்னும் கொஞ்சம் அரசியல் தெளிவு வேணும். இப்போ தான் கற்றுக்குட்டி, இப்போ தான் ஒரு வயது குழந்தை மாதிரி இப்போ தான் தவழ்ந்துட்டுருக்கு. இன்னும் அது நடக்கக்கூடிய வயசு வரணும். 26 தேர்தலாக தான் தெரியும். எங்களுடைய ஆசை என்னன்னா தனிச்சு நிற்கணும். உங்களுடைய ஓட் பேங்கை காட்டுங்க. நீங்கள் கூட்டணி போட்டு 10-20 கட்சியத்தோட கூட்டணி போட்டு நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ ஆள் இருக்குது, இவ்வளோ ஓட் பேங்க் இருக்குலாம் காட்டக்கூடாது. தனிச்சு நின்று காட்டுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி வென்றால் தோற்றல் பயிற்சி, வெல்லும் எங்கள் முயற்சி. விஜய் அவர்களோட ரசிகர்கள் கூட்டத்தில் அது தேவையில்லாத கூட்டம் கூடுறாங்க. மக்களுக்கு புரிதல் இல்லை. சும்மா ஆர்வத்தில் கூட்டம் கூடுதல் ஒழிஞ்சு மக்களுக்கான எந்த ஒரு விழிப்புணர்வு புரிதல் இல்லை. தேவையில்லாத அந்த கூட்டத்துக்கு போக வேண்டியது இல்லை. அவரும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தான். அவர் கட்சி பார்த்திங்கன்னா கட்சியில் சரியான ஒரு வழி நடத்தக்கூடிய தலைவன் கிடையாது. ஒரு பொறுப்பாக அந்த கட்சி எப்படி நடக்கணும், எந்த முறையில் அந்த கட்சி நல்வழிப்படுத்தி கொண்டு போகணும், தொண்டர்களை எப்படி வழி நடத்தணும், அந்த அணுகுமுறை கிடையாது அந்த கட்சியில். ஏதோ ஒரு பார்க்குற ஆர்வத்தில் கூட்டம் கூடுதல் ஒழிஞ்சு மற்றபடி எந்த ஒரு அரசியல் முன் அனுபவமும் கிடையாது, புரிதலும் இல்லை. அந்த கட்சி வேஸ்ட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, எத்தனையோ மாநாடு பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னாவே எத்தனையோ மாநாடு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு மாநாடு எப்படின்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ வகையான பட்டிமன்றம் இந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்க, செய்கிறாங்க. இருந்தாலுமே இது எந்த திருட்டு கும்பல்னால் எப்படி இருக்குது, யாரெல்லாம் திருடுறாங்க எப்படின்னும் போது ஒருத்தராக சொல்லி படம் போட்டு விலக்கி காட்டுறாரு. மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. எத்தனையோ பேர் வீட்டில் முடங்கி இருக்காங்க, என்ன பண்ணுறது ஏடு, கட்சி ஏதோ நடத்துகிறாங்க செய்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ மாநாட்டுக்கு போகிறோம் வரோம் அப்படின்ற மாதிரி தெரியாது இருக்குது. அந்த படத்து இதே தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல்வாதி பார்த்தீங்கன்னாவே கட்சி கூட்டம் நடத்துகிறாங்க பண்ணுறாங்க செய்கிறாங்களே தவிர யாராவது இது வரைக்கும் வருவானா அந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை நடக்குது, எங்கெங்க திட்டு கும்பல் நடக்குது, இங்கேருந்து கன்னியாகுமரி என்ன கொள்ளை நடக்குது, கேரளாவுக்கு என்ன கொள்ளை நடக்குது, என்னென்ன போது வருதுன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தரானா இந்த மாதிரி பிரச்சனை இந்த இதுதான் இருக்குது, இப்படி தான் ரீசன் இருக்குது, இங்கேருந்து திட்டு கும்பலாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு படம் போட்டு விலக்கி மக்களுக்கு தெளிவான விழிப்புணர்வுமே கொண்டு வராது. இதை பார்த்தீங்கன்னா மன்னன்ன்றது இந்த கரூர் ரசிகர்னும் போது எல்லாரும் கூட்டம் தான் வரும். எப்படின்னா ஓட்டி இருக்கிறவங்க சரி, இல்லாதவங்க சரி, எல்லாரும் சரி அண்ணா வர ரசிகர், திடீர்னு யாரோ ஒருத்தர் வெளியேருந்து வராரு. இப்போ ரஜினி வராருன்னா அவருக்கு தான் கூட்டம் வர செய்யும், அதிகம் செய்யும். ஆனால் தேவையில்லாத அப்படி சொன்னால் அவ்வளோ மோதல்கள் இருக்கிறது தேவையில்லாதான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னாவே. ஒரு கூட்டம்ன்றது வரும்ன்றது இப்போ ஒரு மாநாடு நடந்துடுறோன்னா இது மாநாடு இப்படி ஒரு சத்தம் இல்லாத ஒரு செயல்பாடான இப்படி ஒரு சவுண்டில் ஒரு இல்லாத அண்ணா பேசும்போது அது ஒரு தெளிவான எல்லாருக்குமே ஒரு தெளிவான சிந்தனை கொடுக்குது. அந்த படம் தெளிவானது விளக்குது. பார்த்தீங்கன்னாவே இதுதான் நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே, இந்த பிரச்சனைலாம் நடக்குது, இதெல்லாம் திருட்டு கும்பலாம் நடக்குது, இங்கெல்லாம் அங்கே இங்கே கொள்ளையடிக்கிற படித்தவனுக்கு பரியாதுன்னு தெளிவான சிந்தனை கொடுத்து அந்த இடத்துல ஓட்டு போடுறதுக்கான செயல்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்குது. பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனை கொடுக்குது. அதுதான் மெயின். அதான் நாம் தமிழனோட கட்சி. நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நார்மலாக எல்லாரும் ஒரு கட்சி பொதுக்கூட்டத்துக்கோ இல்லை ஒரு நடிகரை பார்க்கணுங்கிறது ஆர்வத்தில் போகிறாங்க. போதுமான முன்னேற்பாடுகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அதை தாண்டி அவரும் சொல்கிற மாதிரி அவரும் சாதாரண மனுஷன் தாங்க. அவரையே நான் போய் அவரை பார்க்கணும், அவ்வளோ எப்படின்னா அவ்வளோ குழந்தைங்களை கூட்ட நெரிசலில் குழந்தைங்கள பெரியங்களை வச்சுக்கிட்டு பார்க்கணும்னு ஒன்றும் இல்லை. நார்மலான மனுஷன் தான் அவர். நம்ம அவர் கூட்டத்தை போய் பார்க்கணும், அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னமும் அந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. மக்களை இது திருந்தணும். அவரும் நம்ம மாதிரி சாதாரண ஒரு மனுஷன் தான், அதை திருந்தி நடந்துக்கணும். ஏன்னா அது பெரிய இழப்புங்க. சாதாரணமான ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய உயிரே போயிருக்கு. கிட்டத்தட்ட 30 பேர் இன்னைக்கு சொல்கிறாங்க. கடைசி நியூஸ் வந்தது 30 பேர் இறந்துட்டாங்க தான் சொல்கிறாங்க. இது ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயம். யோசிச்சு பண்ணணும். மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். அந்த உயிரோட மதிப்பு தெரிஞ்சதுனால தான் அண்ணன் இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே அந்த 13 பேரோட இறப்புக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு தான் இந்த கூட்டமே ஆரம்பித்தார்.
அந்த உயிரோட வந்து மதிப்பு தெரியணும். தெரிஞ்சவங்களால மட்டும்தான் நம்ம இனத்துக்கான வழி பிறக்கும். சும்மா ஏதோ ரசிகர்களுக்காக கூடுற கூட்டத்தில் அந்த மாதிரி தான் நடக்கக்கூடும்.